நம்மளோட வீக்கெண்ட் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறீங்க. இது நம்மளோட ஃபஸ்ட்டு விலாகு. ஸோ சேனலை பிடிச்சவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்டும் பண்ணிவிடுங்க. நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே தஞ்சாவூர். ஸோ ஒர்க்குக்காக நாங்கள் காலேஜ் முடித்து ஃப்ரெண்ட்ஸாக 4 பேரும் வெளியில் வந்தோம். பெங்களூருக்கு ஒரு இன்டர்ன்ஷிப்பில் வந்துட்டு அப்படியே இங்கே கண்டினியூ பண்ணிட்டோங்க. ஸோ என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸுக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு. என் கூட வீடியோவில் இருக்கவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி 1 மந்த் ஆகிட்டு. ஸோ ஒரு நோட்டீஸ் பீரியடுக்காக வந்து ஒரு 10 days பெங்களூரில் சர்வே பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால என் கூட இருக்காங்க. ஸோ நாளே கொஞ்சம் லேட்டாக தாங்க எந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு கிச்சனை தான் க்ளீன் பண்ணுறது. ஏன்னா வீக் ஃபுல்லாக நம்ம வீக் டேஸ்லலாம் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு அடிக்கடிலாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. சமைக்கிற இடத்த மட்டும் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிறது. ஆனால் அது ஃப்ரைடே அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னா வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே போயிடுது. மார்னிங் எந்திரிச்சு இதுதான் ஃபஸ்ட்டு வேலை. வெசல்லாம் இருந்துச்சுன்னா வாஷ் பண்ணுறது 4 பேருமே ஷேர் பண்ணி தான் செய்வோம். இப்போ நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். ஸோ அவள் வந்து பாத்திரம் விளக்குறேன்னு சொன்னோன்னே அவள் விளக்க ஆரம்பிச்சிட்டா. நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஈஸியாக முடிக்கணுங்கிறதுக்காக கோதுமை தோசை மாவு அந்த மாதிரி ஏதாவது கரைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி தாங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்படியுமே கன்ஃபியூஷன்லேயே போயிட்டுருக்கு. சரி இது பண்ணிடலாமா இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா, இப்படியே நாங்கள் பேசிக்கிட்டே பாதி நேரம் ஓடிடுங்க. ஸோ என்னென்ன ஃபஸ்ட்டு இருக்குன்னே செக் பண்ணணும். ஏன்னா நம்ம வீக்கெண்டில் நம்ம காய் எதுவுமே வாங்கியிருக்க மாட்டோம். ஸோ அதனால் நம்மக்கிட்ட செய்யறதுக்கான தேவையான திங்ஸ் எல்லாம் இருக்காங்கிறதே ஃபஸ்ட்டு நான் தேடிட்டு தாங்க இருந்தேன். 2 பேருக்கு தேவையான அளவுக்கு சும்மா கொஞ்சமாக போட்டுட்டேங்க. எப்பயுமே நம்ம திங்ஸ் எல்லாம் டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்து ஒரு 2 மந்த்துக்கு ஒன்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கிறது. சில டைம் வீட்டிலேருந்து யாரும் பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா அது ஒரு 1 மந்த்து தான் இருக்கும். ஸோ மந்த்து அதை போயிட்டு வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறதுங்க. இதுக்கு நல்லா தண்ணி ஊற்றி கரைக்கிறதே பெரிய ப்ராசஸ். ஒவ்வொரு இடத்துல கட்டியாக இருக்கும். வீட்டிலலாம் ரொம்ப அலுப்புப்படுவேன். ஆனால் இங்கே வேறு வழி இல்லையே, நம்ம தானே செஞ்சாகணுங்கிறதுனால பொறுமையாக நின்று அதெல்லாம் கதையெல்லாம் பேசிட்டு கரைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் நல்லா இதானதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக வந்து உப்பு சேர்த்து இது பண்ணிடுறது. அதை ஃபுல்லாக வலிச்சு விட்டுட்டேன். பக்கத்தில் அவள் நின்றுட்டு இன்னும் அடி கரைக்கிறா, எனக்கு பசி தாங்க முடியல, நான் பாத்திரத்தையே விளக்கி முடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே வேகமாக கடகடன்னு முடிச்சுட்டு சரி சட்னிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வெங்காயம் இல்லை, தக்காளி இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. ஸோ நம்ம என்ன இருக்குன்னு சர்ச் பண்ணி பார்த்ததில் வீட்டிலேருந்து கடலை கொடுத்தாங்க. ஸோ அது மட்டும் இருந்தது. அதை வச்சு சட்னி பண்ணலாமா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா இதுக்கு அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. இதுதான் ஃபஸ்ட் டைமு. இதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படியே ரொம்ப அல்பப்பட்டுட்டு தக்காளி வெங்காயத்தை வதக்கி அரைக்கிறது, இல்லைன்னா அப்படியே ஜாரில் அரைச்சி கொதிக்க விட்டு எடுத்துட்டா ரெடி ஆயிருங்கிற மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அவள் பாத்திரம் விளக்க நான் திங்ஸ் எடுத்து வச்சாதான், இல்லைன்னா அப்படியே விளக்கி அங்கேயே இருக்கு. ஆளுக்கு ஒவ்வொரு வேலை அப்படியே பேசிகிட்டே பார்த்தாலே பாதி வேலை முடிஞ்சிருங்க. ஸோ நான் கடலை சட்னிக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஆல்மோஸ்டே டைம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இதை வதக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் தேவையானதெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பூண்டு கொஞ்சமாக தோலெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் பட்டை மிளகா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆற விட்டு இது பண்ணால் தான் கொஞ்சம் அந்த தோல் வரும். இல்லைனா சூட்டில் வந்து இது பண்ணவே முடியாது. இதை கொஞ்சம் அப்படியே இந்த பட்டை மிளகா பூண்டு புளி இதெல்லாம் கொஞ்சம் வதக்கணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து நான் ரொம்ப ஊற்ற மாட்டேன், அது சூட்டுக்காக தான். பக்கத்தில் வந்து அந்த கேனில் தான் ஊற்றினேன், கீழே ஊற்றினேன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ அதையும் வதக்கி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டேன். ஏன்னா மிக்சியில் அரைக்கணும்னு சொல்லிட்டு. இது நேற்று வச்ச ரசம், அதை இன்றைக்கி சூடு பண்ணி வச்சுக்கிட்டா வேறு எதுக்காவது யூஸ் ஆகும் சைடில் சாப்பிடும்போது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோங்க. என் ஃப்ரெண்டுக்கு எப்பயுமே காலையில் எழுந்திரிச்சி ஏதாவது டீ அந்த மாதிரி ஏதாவது குடித்தாதான் வேலை ஓடும். ஸோ பால் போய் வாங்க முடியாது, ஏன்னா நம்ம 4th ஃப்ளோரில் இருக்கோம். கண்டிப்பாக போயிட்டு வரது கஷ்டங்கிறதுனால கொஞ்சம் கேவுரு மாவு இருந்தது, அதை வச்சு ஏதாவது கூழை கிண்டிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கூழை கிண்டிடலாம், அதுக்கப்புறமா தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவள் முடிவு பண்ணிட்டா. ஸோ அவள் அதுக்கு தேவையானதெல்லாம் போட்டு கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு அவள் கிண்டிகிட்டு இருந்தா. நான் இங்கே தேவையானதுக்கு சட்னிக்கு அரைக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சட்னி அரைச்சிட்டு இருந்தேன். இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக நம்ம ஒன்றா இருக்கிறதுலாம் அது ஒரு அழகான நாட்கள். ஸோ எல்லாருக்கும் கிடைச்சிச்சின்னா மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணி பாருங்கள்.
கடைசியில் என்னால் பசி தாங்க முடியாதுடா சாமின்ட்டு நான் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். நீ பொறுமையாக கிண்டி தான் நான் மதியம் கூட குடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் எனக்கு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. அவளும் நீ தோசை ஊற்றுனா எனக்கும் பசிக்குமே, வேணா ஊற்றி இதை ஆற விடுவோம், அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்ற பெங்களூர் வந்த புதுசில் ஒரு 6 மந்த்து வந்து எல்லாருமே பிஜியில் தாங்க இருந்தோம். பிஜியோட ஃபுட்டு எங்களுக்கு யாருக்குமே ஒத்துக்கலை. ஸோ அப்போ நாங்கள் டிசைட் பண்ணது, நம்ம அமௌண்ட் எல்லாமே பிஜியில் போடுற அதே அமௌண்ட்டை தான் நம்ம வீட்டுக்கும் போட போகிறோம். ஸோ நம்ம எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணது தாங்க நாங்கள் வீடு எடுத்தது. ஸோ வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுக்கு ஒவ்வொரு திங்ஸு அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டை சேர்த்தோம். இந்த மாதிரியே எங்களோட ஒரு 4 வருஷம் ஓடிடுச்சு. ஓடினதே தெரியல, கடன்னு முடிஞ்சிருச்சுங்க. இது மாதிரி நான் தோசை ஊற்றினேன்னா சாப்பிட உட்காந்துட்டேன்னா அவள் தோசை ஊற்றி எடுத்துகிட்டு வருவாள். ஸோ இப்படியே எங்களோட மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டு நான் என்னோடய ஒர்க்கு பார்க்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் நேரம் அந்த கூழ் செஞ்சதை குடிச்சிட்டு அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. சாட்டர்டே சண்டே மோஸ்ட்லி ரெஸ்ட் எடுக்க தான் தோணும், பட் வேறு வழி இல்லையே, லஞ்ச் செஞ்சு தானே ஆகணும். ஸோ இன்றைக்கி மைல்டாகவே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு தயிர் வாங்கிட்டு வந்தாச்சு. தயிர், அப்புறம் அந்த குக்கும்பரு, கொஞ்சம் வாழைப்பழம், இதெல்லாம் தேவையான ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேங்க. நான் ஆல்ரெடியாக ரைஸை வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம ஜாமான்லாம் வாங்கிட்டு போனால் கண்டிப்பாக தண்ணி கொதிக்கும், போய் ரைஸை போட்டுடலாம் அப்படிங்கிறதுனால நான் முன்னாடியே இதெல்லாம் வச்சுட்டு போயிட்டேன். வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எங்கே வைக்கணுமோ அதெல்லாம் வெளில எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ ரைஸு அது போல் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதுதான் கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிங்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் வச்சுட்டு போயிடுறது. ரைஸை போட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கத்திரிக்காய் இருந்தது. எங்கள் 2 பேருக்குமே பிடிக்கும் கத்திரிக்காய் ஃப்ரைனா, அதான் கத்திரிக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நம்மளாம் உருளைக்கிழங்கு வறுக்கிற மாதிரி தாங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து தேவையானது கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு, அது 2மே போதும். நம்ம உருளைக்கிழங்குக்கே இவ்வளோ தான் சேர்ப்போம். வேணால் டேஸ்ட்டுக்கு வேணால் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம், ஆனால் நான் அதெல்லாம் சேர்க்கல. ஸோ இப்படியே எங்களோட டே முடிஞ்சிருச்சுங்க. எப்போயுமே வீக்கெண்டுனா அந்த மாதிரி எங்கேயாவது வெளியில் போயிட்டு வருவோம். பக்கத்தில் எங்களுக்கு மால் இருக்குது. ஸோ எங்களோட மோஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இங்கே தான். கேர்ள்ஸுக்கு என்னங்க மோஸ்ட்லி பார்க்குற ஒரு இடம்னா அந்த இயரிங் கலெக்ஷனு, பேக் கலெக்ஷனு, ட்ரெஸ் கலெக்ஷனு, அது எல்லாமே இருக்கும். வாங்குகிறோமோ இல்லையோ இந்த மாதிரி விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணுறதே வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி யார் ஃப்ரெண்ட்ஸ் கூட இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சவங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.